ஒரு மாதமும் நினைவு கூர்ந்து அன்னையின் அருளையும் சிறப்பாசிரையும் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெற என்ற மைய சிந்தனையோடு ஜெபிக்க இத்திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். ஒவ்வொரு இல்லத்திலும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் குடும்பங்களை அன்னை மரியாள் இரு கரம் நீட்டி அன்போடு அரவணைத்து அருளை பொழிகிறார். அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் தன்னை நாடி வரும் பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்கும் உதவிகள் ஏராளம் ஏராளம். கானாவூர் திருமண வீட்டில் ரசம் தீர்ந்து போனதால் அன்னை கவலை கொண்டார். இதனால் மணவீட்டாருக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் மகனின் உதவியை நாடினார். அதேபோல் இன்று பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் நம் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் தன்னுடைய மகனிடம் அன்னை மரியாள் பரிந்துரைத்து ஆசீர்வாதங்களை பெற்று தருகிறார். மணவீட்டாரின் வீட்டில் புதுமை நடந்தது போல, மகிழ்ச்சி நிரம்பியது போல நம் குடும்பங்களிலும் அதே புதுமையை நடைபெறச் செய்வார். இவ்வாறு தேவையில் இருக்கிற அனைவருக்கும் அன்னை மரியாள் உடன் இருக்கிறார். எனவே பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் நமக்கு அருளை தருகின்ற நம் புனித பாத்திமா அன்னையை போற்றி புகழும் நாம் நம் குடும்பங்களை அன்னையில் திரும்பாதத்தில் ஒப்படைப்போம். புனித பாத்திமா அன்னையின் ஆசீரையும் அருளையும் வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இறை ஆசீர் பெறுவோம்.
வளர்ந்திடவே இறைவாக்கு வழங்கிடவே இறைவனரசு வளர்ந்திடவே இறைவாக்கு வழங்கிடவே இணைவே செய்திடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே பணிந்து கொள்ளுங்கள். நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை குறித்து வைத்தார். தாயின் கருணையிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை குறித்து வைத்தார். அவரின் நன்மையை தொடர்ச்சிய பணிதமான பணியுயர், அவரின் நன்மையை தொடர்ச்சிய பணிதமான பணியுயர். கேள்வி வருவே திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியிலே தன்னுடைய 12வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற அனிதா சுனிலுடைய குடும்பங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், நல்ல உடலுள்ள சோதை கொடுக்கவும். வில்சன் பாபு, ஜெகரட்சகன் கிருஷ்ணா ஜபமணி, கேத்ரின் எட்வினா, ஆண்டோ இன்ஃபன்ராஜ், அபி கோஸ்மா சனிதா, லியோமார் லியோ டிராவல்ஸ், மேக் ஷோபா, நிஷாந்த் லேஃபியா, அல்ஃபோன்ஸ் ராஜ் கோமஸ், பிரான்சினா பிரெய்னா வாஸ், ரூஃபினா டானியா, சுரேஷ், சர்ஷித் ராஜா இளங்கோ, பொம்பே பிளஸி சில்வைரா, ஷாரோன் உடைய உடல் உள்ள சோதற்காகவும் அறுவை சிகிச்சைக்காகவும், மரிய ஜெரால்ட் பெட்ரிசியா, ஜேஎஸ் சில்வைரா, ஆசைநாயகம், ஜூஜின் லோயோலா, அஜந்தா எக்ஸ்பெடிட் பெர்னாண்டோ, அமரப்பு மேரி, இந்த அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், தாமஸ் ஜோசப் உடைய கடன் மிக விரைவிலே நிறைவேற வேண்டியும், ஷாரன் உடைய அலுவலகத்திலே நல்ல ஒரு மன அமைதிக்காகவும், ஜான் போஸ்கோ ஆரோக்கியமேரி சிறப்பான கருத்துகளுக்காகவும், ஆபிரகாம் டோன் மரியானா நேகா, பமிலா பீட்டர் மரிய லூடின் உடைய குடும்ப சிறப்பான கருத்து அனைத்து நிறைவேறவும், ஜேக்கப் ஜாக்லின் பிரின்ஸுடைய குழந்தை வளர்வதற்காகவும், லெனின் லென்சி லியானா ஜெர்மனி உடைய குடும்பத்தில் செய்ய போகிற பயணங்கள் மிக விரைவில் நடைபெறவும், ஆண்டவர் உடனிருந்து பாதுகாக்கவும், ரொசாரி உடைய திருமணம் நடைபெறவும், நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற பால் ஜெசலஸ்கி, வின்சந்தே பால், லெபோரியஸ் ராயன், ஏஞ்சலா பெப்பின், லூர் மேரி கஸ்தூரி, யார் முனியாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற சரத்திலே வேதனைப்படுகிற ஆன்மாக்கள், ஜோசப் ஏசு அம்மாள், எட்விக் சாதா, வில்லவராயர், நியூட்டன் வில்லவராயர், அகஸ்டின் ராஜ் கோமஸ், சுகுமார் சில்வைரா, தெரசம்மாள் பெர்னாண்டஸ், நோபல் பெர்னாண்டோ, அற்புதம் ஃபாத்திமா ராணி, பர்னபாஸ் உடைய ஆண் நிலைப்பாட்டிற்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய பங்கு மக்களே, அன்னையினுடைய அன்பார்ந்த பக்தர்களே, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். புரட்சி கிழவி அவ்வை பாட்டியின் வார்த்தைகள். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். அவர்கள் சொன்ன மாதா தாய், பெற்றெடுத்த தாய், அம்மா. அதை நாமும் இப்படியும் யோசிக்கலாம். ஒருவேளை அவ்வை பாட்டி இப்படியும் சொல்லியிருப்பாலோ, அம்மாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நமக்கெல்லாம் தாயாய், சக்தியாய், பலமாய், ஆற்றலாய், உயிராய், வாழ்வாய், வழியாய், ஒளியாய், மகிமையாய், மணிமகுடமாய், புதையலாய், பொற்கலை அன்னை மரியாளை ஆழ்ந்த அன்பு செய்பவர்கள் ஒரு நாளும் மறப்பது கிடையாது. ஒருவேளை மறந்தாலும் அன்னை மரியாள் அவர்களை விடுவதும் கிடையாது. அன்னை மரியாளுடைய அற்புதமான 13ஆம் நாள். இந்த நாளில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை,
நாம் சந்திக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள், பிக்கல்கள், சரிவுகள், முறிவுகள், பிளவுகள் இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற அன்னை நமக்கு வழிகாட்ட திருப்பலியில் செபிப்போம். கரங்கள் குவிப்போம். வந்தவர்கள், வர இயலாதவர்கள், நம்பிக்கையுடையோர், சற்று நம்பிக்கையில் குன்றியிருப்போர் எல்லாரையும் அன்னை பார்த்து ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்து மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். வாழ்த்தி அன்னையோடு இணைந்து கடவுளை புகழ்ந்தேத்தி கடவுள் கொடுத்த மாபெரும் துருப்புச் சேடு அன்னை மரியாள் புகழ்ந்தேத்தி உன்னதங்களை கீதத்தை நாம் பாடுவோம். அமைதியும் தாருட
ஜெபிப்போமாக. என்றென்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, அன்பும் அருளும் நிறைந்த புனித பாத்திமானையின் பாதுகாப்பிலும் அடைக்கலத்திலும் வாழும் எமது பங்கு மக்களாக எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மையை வேண்டுகின்றோ. என்றும் கண்ணையான தூய பாத்திமா அன்னையின் பரிந்துரையின் வழியாக நம்பிக்கையோடு மனிதர் நாடி தேடி வந்திருக்கின்ற எங்களை கனிவுடன் கண்ணோக்கியருள். கவலைகள், கண்ணீர், வேதனைகள் இவற்றையெல்லாம் துடைத்து எங்கள் குடும்ப வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைவாக என்றும் பெற்றுத் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்படி இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீ என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய பொழுது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கே சில நாள்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்கள், அன்னையினுடைய அன்பார்ந்த பக்தர்களை ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி என்றால் கூடுதலாக அன்னையினுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் நாம் வளரதான் ஒவ்வொரு 13ஆம் தேதி நமக்கு அழைப்பதிலும் கூடுதலாக ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை அருளுபவர் அன்னை தேவத்தாய். நம்புவோம், நாடுவோம், நலம் பெறுவோம் என்ற சிந்தனையோடு நாம் எல்லோரும் மாலை வேளை ஒன்றாக குழுமிருப்பது சாலச் சிறந்தது, பொருத்தமானது. அன்னை பார்த்து கொள்வார். அன்னை இடத்தில் நாம் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் வளர்த்து கொள்ளும் என்ற சிந்தனையோடு வந்திருக்கக்கூடிய நம்முடைய இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் கனவுகளையெல்லாம் இறைவன் தேவத்தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் 100வது மாடி மும்மரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். 100வது மாடியில் அப்படியே மும்மரமாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவர் திடீரென்று வந்து, சுரேஷ், உங்கள் பொண்ணு அஞ்சு விபத்துக்குள்ளாகி இறந்து போய்விட்டாள் என்று கேட்ட அவர் பதற்றத்தோட ஒரே பயத்தோட 100வது மாடியிலிருந்து குதிச்சிட்டார். அவர் 100வது மாடியிலிருந்து 50வது மாடிக்கு அப்படி வரும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, எனக்கு என் பொண்ணு பேர் அஞ்சுவே இல்லைன்னு சொல்லிட்டு. 50வது மாடி. அடுத்து 25வது மாடி அப்படியே கீழே வருது, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு. 10வது மாடியில் வந்து அப்படி நிற்கிறாரு, என் பேர் சுரேஷ் இல்லையே ரமேஷ்ன்னு சொல்லிட்டு தொப்புன்னு வந்து செத்துடுறாரு. பரபரப்பு, அவசரமான உலகம், பரபரப்பான உலகத்தில்
அவசரமான உலகத்தில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த உலகமே பரபரப்பாக இருக்கு. பதற்றம், பயம், தனிமையாக இருப்பது பயம், முதுமையை கண்டால் பயம், நோயை கண்டால் பயம், கடன் தொல்லையை கண்டால் பயம், சில பேருக்கு பிள்ளைகளை கண்டால் பயம், சில பேருக்கு பெற்றோர்களை கண்டாலே பயம். பல சூழ்நிலைகளில் பல வடிவங்களில் குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன பதற்றத்தோடு பயத்தோடு. அதில் சில விஷயங்கள் யூஸ் அண்ட் த்ரோ, பயன்படுத்தி தூக்கி எறி. இன்றைக்கு கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது. பயன்படுத்தி தூக்கி எறிவது, பெற்றோரை பயன்படுத்தி தூக்கி எறிவது, நண்பர்களை பயன்படுத்தி தூக்கி எறிவது, அடுத்தவருடைய உழைப்பை பயன்படுத்தி தூக்கி எறிவது. யூஸ் அண்ட் த்ரோ. ஏன்னா இன்னைக்கெல்லாம் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பெல்லாம் நிறைய நமக்கு புழங்கி விட்டது. அதுபோல குடித்து விட்டு தூக்கி எறிவது, அதுபோல ஒருவரை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிவது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிவது, ஒரு பெண் ஒரு ஆணை பயன்படுத்தி தூக்கி எறிவது, ஒரு கணவன் மனைவியை பயன்படுத்தி தூக்கி எறிவது, மனைவி கணவனை பயன்படுத்தி, இதெல்லாம் இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆக பரபரப்பான உலகம், அமைதியற்ற உலகம், நிம்மதியற்ற உலகம், பயத்தோடு பதற்றத்தோடு அவசரமாக வேக வேகமாக. அதனால தான் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், அதே போல் ரெடிமேட் ஃபுட் சீக்கிரமாக செய்வதற்கான, இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் திருத்தந்தை 2ஆம் அருள்சினப்பர் ரொம்ப அழகாக சொல்வார், we have got the cultural shock. கல்ச்சுரல் ஷாக், கலாச்சாரத்தின் அதிர்வுகள். உண்மைதான், வாழ்வின் கலாச்சாரம் சாவின் கலாச்சாரத்தில் நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம். வாழ்வின் கலாச்சாரம் அன்பாக இருக்கலாம், பண்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், இரக்கம் மதிப்பீடுகளின் அடிப்படையில். அதற்கும் சாவின் கலாச்சாரம் இல்லையா? நுகர்வோர் கலாச்சாரம், ஆடம்பர கலாச்சாரம், அழிவின் கலாச்சாரம், ஓரின பாலின அந்த திருமணங்கள், அது ஒரு கலாச்சாரம். நகை அல்லது நடை உடை நாகரிகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், இதெல்லாம் ஒரு சாவின் கலாச்சாரம். ஆக இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்வு அழிவின் கலாச்சாரத்திற்கும் சாவின் கலாச்சாரம் ஒரு பெரிய போராட்டம். இந்த சூழ்நிலையில் நம்முடைய குடும்பத்தை வலுப்படுத்த, குடும்பத்தை சரிபடுத்த, குடும்ப உறவுகளை சரியான முறையில் கொண்டாட நமக்கு அன்னை மரியாள் நமக்கு பலமாக இருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சரி யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரத்தில், பயன்படுத்தி தூக்கி எறிகின்ற கலாச்சாரத்தில், அவசரமான பதற்றமான உலகத்தில் மனசுக்கு அமைதி, ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு அமைதி, ஆண்டவன் சந்நிதி குடும்பத்தின் அமைதி. ஆக அன்னையினுடைய சன்னிதானத்தில் அந்த தேவத்தாய் அருளுகின்ற ஆசிரை பெற்றுக்கொண்டு வாழத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு பெண், ஒரு தாய், அந்த தாய் ரொம்ப அன்பு, ரொம்ப பாசம், ரொம்ப கனிவு, ரொம்ப இரக்கமுள்ள நல்லது ஒரு தாய். ஆனால் வறுமையின் உச்சத்தில் அந்த தாய் வாழ்கிறார். ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, என்றைக்காவது ஒரு நாள் என் வறுமை போகும், வேலை கிடைக்கும், நிச்சயமாக என்னுடைய குடும்பத்தை நான் வழிநடத்த முடியும் என்ற அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை. அந்த ஒரு நாள் வந்தது. மேலை நாடு செல்வதற்கான வாய்ப்பும் வசதியும் கிடைத்தது. போவதற்கு முன்பாக தன் பிள்ளைகளெல்லாம் அழைத்து சொன்னாள், நான் 3 ஆண்டுகள் மேலை நாட்டுக்கு வேலை செய்ய செல்லுகின்றேன். இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் திரும்பி வருகின்ற பொழுது உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்று. முதல் மகள் அவள் சொல்லுகிறாள், அம்மா நீங்கள் திரும்பி வருகின்ற பொழுது எனக்கு பொன் நகைகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த பெண்ணுடைய ஆசை, அந்த மகளுடைய ஆசை. 2வது மகள், உங்களுக்கு என்னதான்? எனக்கு நல்ல விதவிதமான உடை ஆடைகளெல்லாம் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும். 3வது, உங்களுக்கு என்னதான்? அம்மா எனக்கு ஒன்று வேணும், உங்கள் காலடி எனக்கு கொடுத்தால் போதும். அம்மா உன் காலடியை எனக்கு கொடுத்தால் போதும். 3 ஆண்டுகள் பணி செய்ய செல்கிறாள், நன்றாக சம்பாதிக்கிறாள், திரும்பி வருகிறாள். முதல் மகள் கேட்டது போல பொன்னும் நகையும் கொடுக்கப்பட்டது. 2வது மகள் கேட்டது போல அவளுக்கு உடையெல்லாம் கொடுக்கப்பட்டது. 3வது மகள் கேட்டால், அம்மா உன் காலடி போய். ஆக தன் காலடியை கொடுக்கும் பட்சத்தில் அந்த அம்மா அந்த 3வது மகள் வீட்டிலேயே தங்கிவிட்டாள். அம்மா யாருக்கு சொந்தம்? 3வது மகளுக்கு சொந்தம். அம்மா சம்பாதித்த சொத்துக்களும் யாருக்கு சொந்தம்? 3வது மகளுக்கே சொந்தமாக மாறுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, அன்னையின் காலடி பட்டால் நமக்கு மிகப்பெரிய ஆசி, அன்னையின் ஆசி. ஆக அன்னை காலடி பட்ட இடங்களெல்லாம் மிகப்பெரிய மகிமை. அது திரு விவிலியமாகட்டும், திருக்காட்சிகளாகட்டும். திரு விவிலியத்தில் நமக்கு நன்றாக தெரியும், அன்னை காலடி பட்ட
குடும்பங்கள் எவ்வளவு வாழ்வு பெற்றது இல்லையா? எலிசபெத் அம்மாளை சந்தித்த குடும்பம், அன்னை காலடி பட்டது, திரு வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அன்னையுடைய காலடியால் எலிசபெத் அம்மாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி. மலடி என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்தில் ஆண்டவருடைய தரிசனம் ஆசீராக மாறுகிறது. வயதான காலத்தில் கடவுள் குழந்தை கொடுக்கிறார், குழந்தை பாக்கியத்தை. திருவயிற்றில் திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கிறார். ஆக அன்னையின் காலடி பட்டால் மகிழ்ச்சி. இந்த நாள் வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே கானாவு திருமணத்தில் அன்னையுடைய காலடி பட்டது. திருமணத்தின் போது இருந்த மனக்குறை தீர்க்கப்பட்டது இல்லையா? மன அழுக்குகள், மன சஞ்சலங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டது. அன்னையின் காலடி பட்டால் மனக்குறைகள் கூட தீர்க்கப்படும். அதே போல அப்போஸ்தலருடைய வீட்டில் அன்னையுடைய காலடி பட்டது. முடங்கி கிடந்த சீடர்கள் என்ன செய்தார்கள்? ஆவியானவருடைய கொடைகளையும் வரங்களையும் பெற்றார்கள். பார்த்தீங்களா? அன்னையின் காலடிக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. திருக்காட்சிகளை பார்ப்போம். லூர்து நகரில் அன்னையின் காலடி பட்டது. மிகப்பெரிய வல்லமையும் புதுமையும் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமாக புதுமை நடைபெறக்கூடிய இடம் லூர்து நகர் காட்சிதான். மசபெல் கோக் அந்த குகையில் அந்த கொடுக்கப்பட்ட காட்சி. அன்னையின் காலடி பட்ட இடம்தான் வேளாங்கண்ணி இல்லையா? நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் போவதும் மகிமை பெறுவதும் புதுமைகளை அனுபவிப்பதும் வாழ்வெல்லாம் சரி செய்யப்படும். அன்னையின் காலடி பட்ட இடம்தான் போர்ச்சுகல் இல்லையா? போர்ச்சுகல் தேசம், பாத்திமா நகர். இன்றைக்கும் கூட பல மகிமையும் புதுமைகளும் நடைபெற்றுக் கொள்கிறார்கள். அன்னையின் காலடி பட்ட இடம்தான் மெஜுகுரி, போஸ்னியா எர்சகோவினா நாட்டு. இன்றைக்கும் அன்னையின் காலடி பட்டதால் அங்கு இன்றைக்கும் காட்சிகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கப்படுகிறது. அன்னையின் காலடி பட்ட இடம் தான் மெக்சிகோ, கௌதல். ஆகையால் அன்புக்குரிய இது போல நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கெல்லாம் அன்னையினுடைய காலடி படுகிறதோ அங்கெல்லாம் மகிமையும் அருளும் ஆசீர்வாதம். ஆக அன்புக்குரியவர்களே, இப்போ பாத்திமா அன்னையினுடைய காட்சிக்கு நாம் வருவோம். அன்னையின் காலடி பட்டதால் என்ன நடந்தது? அதாவது பாத்திமா அன்னையுடைய காட்சி எப்பொழுது நடந்தது? 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரை 6 முறை காட்சி கொடுக்கப்பட்டது. இந்த காட்சியில் 3 ரகசியங்கள் உடைக்கப்பட்டன அல்லது 3 ரகசியங்கள் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த படத்தை நீங்க பாருங்க. அந்த 3 ரகசியங்களும் இந்த படத்தில் இருக்கிறது. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கிறது. ஏன்னா பல விஷயங்கள் அந்த படம் பேசிக்கொண்டே இருக்கிறது. நடந்த காட்சியை அழகாக தத்ரூபமாக வடித்திருக்கிறார்கள். முதல் காட்சி, முதல் ரகசியம், the first secret was revealed by Fatima, a lady of Fatima, to the children. அந்த 3 குழந்தைகளுக்கு, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ and then லூசியா. முதல் காட்சி, முதல் ரகசியம் என்ன தெரியுங்களா? the first secret, the vision of hell. the vision of hell, நரகத்தை பற்றிய ஒரு காட்சி 3 குழந்தைகளுக்கு அன்னை காட்டுகிறாள். அதான் அந்த நரகம். அங்க பாருங்க நரகத்தை. ஏனென்றால் நடந்து கொண்டிருந்த சமயம் என்ன? 1917ஆம் ஆண்டு. ஆக அந்த காலகட்டம் உங்களுக்கு வரலாறு தெரிந்தது என்றால் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். ஏறக்குறைய பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 இல்லையா? 1789 ஆண்டுக்கு பிறகுதான் மிகப்பெரிய புரட்சியே வெடித்தது. ஆக அதிலிருந்து தொடங்கப்பட்டதுதான் தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதிலிருந்து முன்னேறிதான் தொழில்நுட்ப வளர்ச்சி. அதிலிருந்து கொண்டு சென்றதுதான் முதல் உலகப் போர். சின்ன பின்னமாக சீரழிக்கப்பட்டதுதான் ஐரோப்பிய கண்டங்கள். அந்த ஐரோப்பிய தாக்கங்கள் தான் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தன. ஆக மக்கள் தவறு செய்ய ஆரம்பித்தார்கள். மக்கள் கடவுளை விட்டு விலகச் செல்ல ஆரம்பித்தார்கள். பல கோணங்களில் தாங்கள் தான் பெரியவர்கள் என்று ஜெர்மனி கருதியது, தாங்கள் தான் பெரியவன் என்று பிரான்ஸ் கருதியது. ஆக இப்படிதான் நடந்தது. பைபிளில் பாபெல் கோபுரம் இடிக்கப்பட்டது இல்லையா? பாபெல் கோபுரம், the sin of the Babel என்று சொல்வார்கள். ஆக தான் பெரியவன் என்ற அந்த ஈகோ, அதுதான் பாபெல் கோபுரம் இடிக்கப்பட்ட காரணம். அதுபோலதான் இந்த விஷன் ஆஃப் ஹெல் காண்பிக்கப்படுகிறது. மக்கள் தவறு செய்கிறார்கள். நரகத்தை அன்னை காட்சியாக காண்பிக்கிறார். இன்றைக்கும் நரகத்துடைய காட்சி நம் கண்முனே நிற்கிறது. இன்றைக்கு மக்கள் நிறைய பேர் தவறான உறவுகள், the illegal relationship in the family, the illegal relationship between the husband and wife, தவறான உறவுகள், தவறான முறைகள், நிறைய எக்கச்சக்கம் ஏராளமான தவறான உறவுகள். அதே போல the sexual pleasure is more in number, or the bodily pleasure given the first priority.
சரியா? ஆகையால் இன்றைக்கு உடல் ரீதியாக நடக்கக்கூடிய துன்பங்கள் அல்லது உடல் ரீதியாக நடக்கக்கூடிய பாவங்கள் ஏராளம் எக்கச்சக்கம். Till even now the vision of hell is in our eyes. ஆகையால் நரகத்துக்குரிய அந்த காட்சி உடல் ரீதியாக இருக்கலாம், பாவரிய தவறான உறவுகள் இருக்கிறது, அதே போல கலாச்சார சீரழிவுகள் ஏராளம் எக்கச்சக்கம். பாலினர் பற்றிய ஒரு தவறான அதாவது மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் த லவ், அழகான வார்த்தை. இன்னைக்கு அன்பை தவறாக புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள், இளையோர்கள், இளம் பெண்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி அபாரமாக, the technology growth is higher in number, but whereas the morality is going behind. ஆக இன்றைக்கும் நரகத்தின் காட்சிகள் காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. The vision of the hell. Therefore, let's be conscious of the hell. ஆக அதுதான் அம்மா சொல்றாங்க, பாவிகள் மனம் திரும்பப்பட வேண்டும், நரகத்தின் தன்மைகள் அதிகமாய் கொண்டு இருக்கின்றன என்றெல்லாம் காட்சி. That is the first. The second, the prediction of the world war end part of the first. இல்லையா? அதாவது முதல் உலகப் போர் முடிவுக்கு வரும் என்று காட்சியில் காண்பிக்கப்படுகிறது. இன்னொன்று the prediction of the worst war going to begin. That's the second world war, 1939 to 1945. The first world war 1914 to 1918. ஆக அன்புக்குரியவர்களே, முதல் உலகப் போர் முடிவுக்கு வரும், இரண்டாம் உலகப் போர் விஸ்வரூபமாக இருக்க போகிறது. மக்கள் சின்னாபின்னமாக, குடும்பங்கள் சிதறும். அதைதான் இரண்டாம் அருள் சின்னப்பர் ரொம்ப அழகாக கவனித்தார். ஆகால் அவர் இளமை காலங்கள் இருக்கின்ற பொழுது இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் அவர் குரு மாணவராக இருந்தார். போலாந்து நகரம், போலாந்து அழிக்கப்பட்டது, பல்வேறு சின்ன பின்னமாக குடும்பங்கள் சிதறப்பட்டன, கண்முன்பாக பார்க்கிறார். அகல் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட பொழுது குடும்பங்களுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கும். அதனாலதான் குடும்பங்களின் திருத்தந்தை என்று அழைக்கப்படும். இதெல்லாம் காட்சியாக அந்த பிள்ளைகளுக்கு காண்பிக்கப்பட்டது. இன்றைக்கு கூட போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இல்லையா? அமைதிக்கு எதிரான போர், வன்முறை போர், பயங்கரவாத போர், சாதி அல்லது the political agenda, அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய பல போர்கள். நாளைக்கு பொங்கல் கொண்டாட போறோமே, விவசாயத்துக்கு எதிராக, விவசாய நிலங்கள் அழிக்கப்பட வேண்டும், கார்ப்பரேட் உயர வேண்டும் என்பது கூட இட்ஸ் இன்டைரக்ட் ஃபேக்ட் ஆன் த டுடேஸ் தி வார். ஆகையால அன்றைக்கு நடைபெற்ற இரண்டாம் உலக போரை விட மூன்றாம் உலக போர் கொடூரமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மறைமுகமாக ஆக பணக்காரர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஏழைகள் நலிந்து கொண்டு இருக்கிறார்கள். There are the scenes and apparitions, there are scenes and the issues are different way. ஆக இன்றைக்கும் போரின் தன்மை மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு. So the second vision, மூன்றாவது என்ன தெரியுங்களா? Russia has to be consecrated towards the Immaculate Heart of Mary. ரஷ்யா தலை தூக்கி நிற்கிறது. கம்யூனிசம் என்று அழைக்கப்படக்கூடிய கடவுளை மற என்று சொல்லப்படக்கூடிய சித்தாந்தம் அதிகமாக உயர ஆரம்பித்ததுதான் 1917ஆம் ஆண்டுகளில். கடவுளை மற, கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கை, the communist idea was predominant in the Russia. அதனால்தான் அன்னை காட்சி கொடுத்து என்ன, ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும், ரஷ்யா திரு இறுதியா அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் காட்சியாக கொடுக்கப்பட்டது. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நாடுகள் மனம் திரும்ப. இன்றைக்கு பாருங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்கா இல்ல மிகப்பெரிய நகரம் லாஸ் ஏஞ்சல்ஸில் நகரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அகல தீயானது பற்றப்பட்டு எரிந்து கொண்டு அகல the powerful super power என்று சொல்லப்படக்கூடிய the Los Angeles city and the danger. அகல என்றைக்கு உயர உயர மனிதன் சென்று கொண்டிருக்கின்றான், அங்கு ஆண்டவனுடைய அந்த அடிப்படையான மதிப்பீடுகள் இல்லாத பொழுது அது வீழ்ச்சியாக மாறுகிறது. இப்படியாக பல கோணங்களில் நாம் சிந்திப்போம். ஆக அன்னையினுடைய அந்த உதவியை நாம் கேட்போம், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். ஆக மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு, நம்முடைய ஜப வாழ்வு அழகான ஒரு வாய்ப்பு. நரகத்தில் வாழ்கின்ற சூழலில் நாம் இல்லாமல் கடவுளுக்கு உகந்த சூழலில் நாம் வாழ அன்னையுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். அன்னை நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள். ஜபம், மனமாற்றம், அதோடு இணைந்து கடவுளுடைய அருள் ஆசிரியை அன்னையின் வழியாக கேட்போம். எழுந்து நிற்போம், விசுவாசங்கள் மன்றாட்டுக்காக செப்போம். நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவும் ஆகிய இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும்
எத்தகைய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கை குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக நற்செய்திகளின் விழுமியங்களை தங்கள் வாழ்வாக மாற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியாக வாழ்ந்திட தேவையான வரங்களை அருள் பொழிய வேண்டுமென்று புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் பேரன்பை பொழியும் எம் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உமது விழுமியங்களை உணர்ந்து பணி செய்யவே என்ற உன்னத நோக்கத்தை வாழ்வில் கடைபிடித்து மக்களின் நல்வாழ்வில் சுயநலமின்றி கவனம் செலுத்தவும், மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் மக்களின் உன்னத தலைவர்களாய் என்றும் திகழ வேண்டும் என்று புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பினோரை கைவிடாத எம் அன்பு இறைவா, இன்றைய நாளில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபட வேண்டுமென்று நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அருட்கொடைகளால் நிரப்பியருளும். இவர்களுக்கு துணிச்சலையும் மன உறுதியையும் அளித்து இவர்களின் குடும்பங்களை மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டுமென்று புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல மருத்துவரான எம் இறைவா, எம் பங்கில் உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் துன்புறும் உம் பிள்ளைகள் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். அவர்கள் அனைவரும் உம்மீது என்றும் அதிக நம்பிக்கையும் அன்பும் கொண்டு வாழவும் உம்முடைய குணமளிக்கும் கரங்களால் அவர்களின் வேதனைகளையும் கண்ணீர்களையும் துடைத்து நோய்களை நீக்கி நலமாக்கியருள வேண்டுமென்று புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது கருத்துகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள் 2 சிந்தனைகள். அன்னையின் காலடி பட்டதால் போர்ச்சுகல் நாடு மீண்டும் அமைதியை திரும்பியது. ஆக அன்னையின் காலடி பட்டதால் ரஷ்யா மனம் மாறியது. அன்னையின் காலடி பட்டதால் போர்கள் முடிவுக்கு வந்தன. அன்னையின் காலடி பட்டதால் மகிமையும் அருளும் ஆசிர் மகிழ்ச்சியும் பெருகியது. ஆக நம்முடைய வீட்டிலும் அன்னையின் காலடி படதான் இங்கிருந்து நம் ஆசீர்வாதத்தை தேவத்தாயிடத்தில் கேட்பதாக. விடுதலையில் தரக்கூடிய தேவத்தாய் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய வழிகளை காட்ட தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னையுடைய அருளாசிரியை கேட்போம், வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் அன்னையின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை அன்புமிக்க சகோதர சகோதரி, அன்னையுடைய காலடி பட்ட இடங்களெல்லாம் மகிழ்ச்சியும் மனக்குறைகளும் தீர்க்கப்பட்டு புது வாழ்வும் புது தெம்பும் பிறந்தது போல
அன்னையின் காலிட வீட்டில் பட நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆண்டவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித பாத்திமா அன்னை நினைவை கொண்டாடும் எங்களின் உழைப்பின் அடையாளமான இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றலும்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அளித்த காணிக்கைகளோடு எங்களது மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு புனித பாத்திமா அன்னையின் வல்லமை மிக்க பரிந்துரையினால் அருள் துணையினாலும் மக்கள் நிலையான கொடையாக என்றும் மாறுவதாக எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் வாழுமெல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்மை செலுத்துவதும் இப்போதும் கன்னியான தூய பாத்திமா அன்னையும் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமை படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. பாத்திமா அன்னையின் பாசமிகு உம்முடைய அருளாசிரம் மது மகிமையை போற்றி புகழ்ந்திட பாத்திமாவில் 3 சிறுவர்களுக்கு நீர் காட்சியளி ஜபம் தவம் என்று மது விருப்பத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி அற்புதத்தை நீர் நிகழ்த்தி பாவிகள் மனம் திரும்பவும் துன்பத் துயரங்களை ஏற்றுக்கொள்ளும் அவர்களுக்கு துணிச்சலை அளித்தருளினே. உம்மை அழைத்த இறைவனுக்காக துன்பங்களை ஏற்கும் பொழுது இறைவனின் கரம் மக்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தும் என்று உறுதிப்படுத்தினீரே. மனிதகுலம் நம்பிக்கை நிலைத்திருக்கும் இறுதியில் மாசற்ற இதயம் வெல்லும் என்பதை உலக அமைதிக்காக ஜெபமாலை ஜெபியங்களிலும் வாக்கின்படி அவர்கள் செயல்பட வழிவகுத்து ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவராக அனைவரோடும் சேர்த்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலால் பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஒற்றாகவே தூய் ஆவியை பொழிவு இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மை விடுத்து உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தவர் அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நடிகூறி தம சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மாறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்ற முகோழியும் உரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்கள் மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. காலடிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் அருளும் ஆசீர்வாதம். அன்னையின் காலடிப்பட்ட இடங்கள் எல்லாம் மகிமையும் புதுமையும். அன்னையின் காலடி நம் வீட்டில், நம் உள்ளத்தில், நம் இல்லத்தில் என்னாலும் இருக்க அன்னையுடைய அருள் ஆசிரியை கேட்போம். ஆண்டவன் கற்றுக் கொடுத்த ஜபத்தை புகழ்ந்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் ரூபமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லு, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கெல்லாம் எழுது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராம் மற்றும் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை தேவத்தாய். தேவத்தாய் பார்த்து அழகாக ஆண்டவர் சொன்னதுதான், இதோ உன் தாய் என்று சொல்கிறார். அருளப்பரிடத்தில் சிலுவையின் அடியில் அந்நேரம் முதல் தன் தாயாக அருளப்பர் ஏற்றுக்கொள்கிறார். ஆக தேவத்தாயை கொடுத்த அற்புதமான இயேசு ஆண்டவர் தாய் அன்போடு நம்மையும் வழி நடத்தும். அன்னையின் வழியாக ஆண்டவர் எப்போது நம்மோடு நமக்காய் இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவரின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ. இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறது, எனக்கு ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் திருவுடலும் இரத்தமும் நமக்கு வழங்கப்படுகிறது. பக்தியோடு நாம் பெற்றுக்கொள்வோம்.
கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய அன்னையினுடைய அன்பார்ந்த பக்தர்களை ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி தூய பாத்திமானுடைய பாதுகாவலில் நாம் ஒப்பு கொடுக்கணும். அதோடு சேர்த்து நாம் இந்த நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு திருப்பலியிலும் பாத்திமானுடைய ஆசிரியரை நாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஆகையால் மக்கள் ஒரு சென்டிமெண்ட்டாக எல்லோரும் பார்க்கிறீர்கள். அந்த அன்னையினுடைய நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் அன்னையை ஏந்தி கொண்டு நீங்கள் அப்படி கரங்களை உயர்த்தி கொண்டு ஜெபிப்பது அது மிகப்பெரிய பலமாய் சக்தியாய் ஒரு ஆறுதலாய் ஆதரவாய் இருப்பதாக உண்மைதான். அதே போல் நம்முடைய ஆலயத்தில் நான் உதவி பங்கு தந்தை இருந்த காலத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த இடம் அங்கே மாதாவுடைய அற்புதமான இடம். நம்ம எல்லாருக்கும் அதுதான். ஆகவே கூடுதலாக அன்னையின் இடத்தில் நம்ம எப்போதும் தனிப்பட்ட பக்தி நமக்கு எப்போதும் பர்சனல் டிவோஷன் டு பிளஸட் மதர். புனிதர்களுடைய வாழ்க்கையின் பின்னணியும் அதுதான். அனைத்து புனிதர்கள், சகல புனிதர்களெல்லாம் அவர்களுக்கு பலமாக இருந்தது அம்மா தான். ஆகிய அன்னையினுடைய அந்த பலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே அதனுடைய பக்தியில் உங்களை பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி. பல பேர் நீல நிற உடையில் வந்திருப்பது கூடுதலான மகிழ்ச்சி. ஏன் நீல நிற உடை, ஏன் நீல நிற உடை நாம் உடுத்த கேட்டுக்கொள்கின்றோம்? குறிப்பாக அன்னையுடைய காட்சியில் பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர்லி லூர்து நகர் காட்சியில் அன்னையுடைய கச்சை எந்த நிறம்? நீல நிறம். ஸோ அதிலிருந்து ஒரு நீல நிறம் நமக்கு ஒரு அழகான அன்னையுடைய அந்த ஒரு அடையாளம். ஆகவே பல பேர் வந்திருக்கு, பல பேர் வர இல்லைனாலும் பரவாயில்ல. எவ்வளவு பேர் அந்த நீல நிற உடை அது உடுத்துகின்ற போது அது ஒரு அன்னையினுடைய அந்த நாள் என்பதை நமக்கு உணர்த்துவது. அதோடு அன்புக்குள்ளே காலையிலே ரொம்ப அழகாக தொடங்கினோம். காலை திருப்பலி முடிந்தவுடன் அன்னையுடைய கொடியானது ஏற்றப்பட்டு பார்த்தீங்களா, அன்னையுடைய கொடி ஏற்றி இருக்கிறாங்க. ஆகவே நமக்கு இறுதியிலே அன்னையுடைய கொடியானது இறக்கப்படும். இது ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி நிகழும். அதே போல் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் பங்குல கூடுதலாக நம்ம எல்லோரும் உபவாசம், ஃபாஸ்டிங் ப்ரேயர், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெஜுகுரியில் அம்மா காட்சி கொடுக்கின்ற போது 5 கல், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், த 5 ஸ்டோன்ஸ், 5 கற்கள் நம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவை. முதல் கல் ஜெபம், இரண்டாவது கல் நற்கருணை, மூன்றாவது கல் பைபிள் இறைவார்த்தை, நான்காவது கல் கன்ஃபெஷன் பாவசங்கீர்த்தனம், ஐந்தாவது கல் உபவாசம் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரேயர். ஆகையால் எப்போதும் 13ஆம் தேதி குடும்பங்களில் ஜெபம் உபவாசம் இருந்து இந்த நாளை ஒப்புக் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே போல் அன்புக்குரியவர்களே, சில அறிவிப்புகள். டிசம்பர் மாதம் முதல் வியாழக்கிழமை, முதல் வெள்ளி, முதல் சனி அந்த காசெல்லாம் எடுத்து நாம் ஈவினிங் ஸ்கூலுக்கெல்லாம் பயன்படுத்துகின்றோம். 13ஆம் தேதியை சேரிட்டபிள் ஆக்டிவ். ஆக டிசம்பர் மாதம் முதல் வியாழக்கிழமை 5046 ரூபாய், முதல் வெள்ளிக்கிழமை 4990, முதல் சனிக்கிழமை 5662, 15708. ஜனவரி மாதம் முதல் வியாழக்கிழமை 4100, முதல் வெள்ளிக்கிழமை 4700, முதல் சனிக்கிழமை 5100. ஆக மொத்தம் 13900. இதெல்லாம் மாலை நேர பள்ளிக்கு பயன்படுத்துகிறோம். அதே போல் கடந்த மாதம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நமக்கு வந்த உண்டியல் காணிக்கை 8750 ரூபாய். அது மட்டுமல்லாமல் ஒரு அன்பியத்துக்கு திருப்பலிக்கு நான் சென்றிருந்தேன். சில்வஸ்டர் அன்பியம். ஃபாதர் நீங்கள் வச்சுங்க, நீங்கள் வச்சுங்க, நான் சொன்னேன் கொடுக்குற காசை எடுத்து அப்படியே நாம் இந்த முறை 13ஆம் தேதியுடைய அந்த இனிய இல்லம் திட்டத்துக்கு நாம் கொடுத்தோம். அந்த அன்பியத்திலிருந்து 9000 ரூபாய் கொடுத்தார்கள். அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. அன்பியங்களில் கொடுப்பதும் கூடுதலான மகிழ்ச்சி தான். அதே போல் அன்புக்குள்ளே இன்றைக்கு பாருங்கள், நாம் ஆன்மீகமும் உயர்கிறது, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நாம் உதவியும் செய்கின்றோம். இன்றைக்கு இனிய இல்லம் திட்டம் என்று நாம் தொடங்கி 2வது மாதம் 2வது ஜோனில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், குறிப்பாக 13 ஏழை குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். எப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் பங்கு தந்தை அலுவலகத்தில் அவர்களுக்கு நாம் செய்கின்றோம். ஆக 13 ஏழை குடும்பங்களுக்கு தேவையான மளிகை சாமான்கள், 13 பள்ளி மாணவர்களுக்கான இலவசமான உபகரணங்கள், அதோடு இணைத்து
நமக்கு ஒரு விதவை கைம்பெண்ணுக்கு நாம் தையல் இயந்திரம் வழங்குகின்றோம். இரண்டாவது அயன் பாக்ஸ். அந்த அம்மா கேட்டாங்க, பழைய அயன் பாக்ஸ் வச்சு அயன் தைச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு புதுசாக வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதோடு ஒரு ஸ்டாக்கிங்ஸ். ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் 50,000 60,000 ரூபாய் நாம் செலவு செய்கின்றோம் ஏழைகள் எளியவர்களுக்காக. அவ்வப்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரெண்ட் அதிலிருந்து கொடுப்பது பல இடங்களில் ஆக இப்படியாக ஏதோ ஒரு வகையில் அன்னை நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆக அந்த விதத்தில் சிறப்பாக 5 நபர்கள் அது ஒரு குழுவாக அமைத்து வெகு சிறப்பாக செய்கிறார்கள். துரால் போஸ்கோ, டொமினிக், அதே போல் நமக்கு மொரைசன், ஏஞ்சலா, ஸ்டீஃபன் அவளுக்கெல்லாம் ஒரு பெருத்த கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். சேர்ந்து செய்யக்கூடியவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. அதோடு பங்கு பேரவை நிர்வாக குழு செயற்குழுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதில் திருப்பலி முடிந்தவுடன் அந்த 5 நபர்களும் பங்கு பேரவை நிர்வாகக்குழுவும் செயற்குழுவும் நீங்கள் பங்கு தந்தின அலுவலகத்துக்கு வந்தால் வரக்கூடிய அந்த ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யலாம். ஆக இங்கே ஏன் நம்ம கொடுக்கறதில்ல, சில பேர் அதை தயங்குவாங்க. ஆக யாருமே வெட்கப்படக்கூடாது. ஆக யாருமே அதை பெறுவதற்கு தடையாக. ஆனால் நம் ஏழைகளுக்கு மறைமுகமாக செய்து கொண்டே இருக்கும். யாருக்கு செய்கிறோம் என்று தெரியவே கூடாது. ஆகையால் மறைமுகமாக நாம் செய்து அவர்களுக்கு தேவையானது நாம் உற்சாகம். ஆக இதெல்லாம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு நாம் ஒரு கரவொலி எழுப்பி ஒரு நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவிப்போம். அடுத்த மாதம் 3வது ஜோனில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்வோம். மாதவுடைய ட்ரெஸ் நல்லா இருக்கா, அழகாக இருக்கு இல்லையா? ஆகல அதோடைய தொகை 6,000 ரூபாய். ஆகையால் அடுத்த மாதத்திற்கு ஸ்பான்சராக வத்சலா நிராஞ்சன் 6,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கலர். இப்போ ப்ளூ, அடுத்து வேறொரு கலர். இப்படியாக அன்னை நாம் அழகுபடுத்தும். அன்னை அழகுபடுத்த 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 அன்னை நம்மை அழகுபடுத்துவார். ஆக இப்படியாக நாம் செய்வோம். ஆக நமக்கு இப்போ ஒரு 2 பேர் சாட்சி சொல்லலாம். பிறகு நற்கருணை ஆசீர்வாதம் ஒரு 5 நிமிடம் தேரானது எடுக்கப்படும். தேரின் முடிவிலே நாம் வெளியில் சென்று கொடி இறக்குவோம். பிறகு அங்கே திரு அன்னையானது மந்திரிக்கப்பட்ட திரு அன்னையை நாம் பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் உங்களுக்கு தலைமையில் வைத்து சுபிப்பார்கள். ஓகேவா? ஸோ சாட்சிகள் சொல்ல விரும்புகிறீங்களா? யாராவது சாட்சிகள்? எஸ், சுருக்கமாக சொல்ல வேண்டும். மைக் கொடுங்க. நீங்கள் சொன்னீங்களா நான் வாங்கிப்பேன். யார் சொல்கிறீங்க? அடுத்த முறை பங்கு தந்தையை முன்கூட்டியே நீங்கள் பார்த்து என்கிட்ட சொல்லிவிட வேண்டும். இப்படி வாங்க. மைக் எங்க? மைக் கொடுங்க. ஒரு நிமிஷம் அவங்க கொடுங்க. அவங்க முதல்ல வந்தாங்க, விட்ட கொடுங்க. மைக் கொடுங்க. 1 2 மார்கரெட் 3. சொல்லுங்க. அன்னையினுடைய சாட்சிகள் சுருக்கமாக இருக்கணும். ரொம்ப வளவளவாக கதையாக சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் 45 வருடமாக இந்த பங்கில் தான் நாங்கள் இருக்கோம். கடவுள் எங்களுக்காக அன்னையின் அருளால் ஒரு இடத்தை வாங்கி வீட்டை கட்டுவதற்கு அருள் கூர்ந்தாங்க. வீடு கட்டிக்கொண்டே இருக்கும்போது அநேக தடன்களை சாத்தான் கொண்டு வந்தான். எங்களுக்கு வீட்டுக்குள்ள நுழைய முடியாம சாத்தான் அநேக போராட்டங்களை. அதாவது வீடு தடைகள் இருந்தது, புது வீடு கிடைத்ததற்காக நன்றி சொல்கிறார்கள். நாம சொல்வோம் மரியே வாழ்க, மரியே வாழ்க. அடுத்து சுருக்கமா ஒரு சின்ன மரியே வாழ்க, இயேசுக்கே நன்றி. அதாவது பொருளாதார தடைன்னு சொல்லி எனக்கு சொன்னதுனால நான் ஏற்கனவே மாதா கிட்ட கேட்டிருந்தேன். கிறிஸ்மஸ் அப்போலாம் கையில் காசு கிடையாது. அம்மா தம்பியோட இடத்த சீக்கிரம் முடிச்சு கொடுங்கம்மா, என்னம்மா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. அப்போ இந்த வாட்டி இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு. வெரி குட். மாதா கிட்ட வேண்டிக்கிட்டாங்க போல. பொருளாதார தடை இன்னைக்கு காசு வந்திருக்கு. இன்னைக்கு பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை. இன்றைய நாளில் அவளுக்கு காசு வந்ததாக அது ஒரு சாட்சி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அடுத்து மரியே வாழ்க. என் கணவருடைய வேலை மாற்றம் இங்கே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை குறித்து நான் மாதாட்ட வேண்டிட்டு இருந்தேன். வெரி குட். எட்வின், அவருடைய ஏஞ்சல் அம்மாவுடைய கணவர் எட்வின், அவருக்கு அவங்க பூனேல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே கணவர் அங்கே, மனைவி இங்கே, தந்தை அங்கே, தாய் அங்கே. அவங்க வேண்டிக்கிட்டாங்க இங்கே சென்னையில் வேலை கிடைத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாதா கிட்ட வேண்டி சென்னையிலே மாற்றம் கிடைத்து ஒரு உயர்வான நிலைக்கு அவருடைய கணவர் உயர்த்தப்பட்டிருக்கார். அது சாட்சி. ஆகையால அன்னைக்கு நாம் நன்றி செலுத்த மரியே வாழ்க, வாழ்க. அடுத்து பார்த்தீங்களா, நீங்க சுருக்கமாக சொன்னவன் நான் புரிஞ்சுப்பேன். இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் பையன் பேர் ஆண்டோ. அவனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி முகத்தில் ஒரு சின்னதாக கட்டி இருந்தது.
6 மாதம் முன்னாடி அவனுக்கு முகத்தில் சின்னதாக ஒரு கட்டி வந்தது. அந்த கட்டி வந்து வளர்ந்துட்டே இருந்தது. டாக்டர் என்ன சொன்னாங்க, சின்ன சர்ஜரி பண்ணி தான் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் வந்து இங்கே அந்த கட்டி நல்லபடியாக குணமாச்சுன்னா இங்கே வந்து 13ஆம் தேதி நான் சாட்சி சொல்கிறேன்னு ப்ரே பண்ணிக்கிட்டேன். அந்த ஏசப்பாவோட கிருபையினாலும் மாதாவுடைய பரிந்துரை ஜெபத்தாலும் கட்டி குணமாயிடுச்சு. கட்டி இருந்தது, கட்டாயம் குணமாக வேண்டும், நான் சாட்சி சொல்ல வேண்டிக்கிட்டாங்க, குணமடைந்தது. மாதாவுக்கு மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. என் பேர் ஜெயராணி. நான் வந்து அக்டோபர் 13ஆம் தேதி ஒரு கருத்துக்காக வேண்டிக்கங்கன்னு ஃபாதர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நவநாளில் வந்து எங்கள் அம்மா வந்து 96 வயசு அவங்களுக்கு. அவங்க 1 வருஷமாக பெட் ரிடனாக இருந்தாங்க. நவம்பர் 28ஆம் தேதி அவங்க விண்ணக பிறப்படைஞ்சாங்க. அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். மரியே ஒரு வித்தியாசமா பாருங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, 96 வயசு வரை கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல மரணம் கிடைக்குதுன்னு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மரணம் கிடைக்க 96 வயசு அம்மா கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே நீங்க பார்த்துக்க, அதுக்கு அவங்க நன்றி சொல்றாங்க. அதாவது அந்த மரணத்தை அவங்க வெற்றியா பார்க்கறாங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் பேரு டெய்ஸி. என் பையனுக்கு வேலைக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். ஜெபமாலையே சொல்ல மாட்டோம். நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு நாளும் ஜெபமாலை சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தினமும் சொல்றதுனால நல்ல வேலை. கடவுளுக்கு நன்றி. இயேசுவுக்கே ஓகே. அதாவது இவங்களுடைய சாட்சி என்னன்னா, இவங்க அந்த அளவுக்கு ஜெபமாலையே சொல்ல மாட்டாங்களாம். ஆனால் ஜெபமாலை நவம்பர் மாதம் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். அந்த ஜெபமாலையின் பலன் அன்னையின் பக்தி வேலை கிடைத்தது என்று சொல்கிறார்கள். ஆகவே அன்னைக்கு மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இது போன்ற 1000 புதுமைகள் நம் வாழ்க்கையிலும் நடைபெறும். சிறப்பாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெற சிறப்பாக நாம் வேண்ட போகின்றோம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நற்கருணை ஆசீர்வாதத்தை நாம் எடுத்து நாம ஜெபிப்போம். நித்தியத்துக்குரிய பாடலை நாம் பாடுவோம். இறுதி ஜெபத்தை நற்கருணை ஆசீர்வாதத்தோடு நாம் சேவிச்சோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவை போற்றி, இயேசுவை புகழ்கின்றேன், இயேசுவை வாழ்த்துகின்றேன், இயேசுவை ஆராதிக்கின்றேன், இயேசுவை வணங்குகின்றேன். இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரு, இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரு, இயேசுவை எங்களோட தங்கும், இயேசுவை எங்களோட வாரும், இயேசுவை எங்களை வழி நடத்தும், இயேசுவின் ஆற்றல், இயேசுவின் பலம், இயேசுவின் சக்தி, இயேசுவை எனக்கு எல்லாம், இயேசுவை எனக்கு எல்லாம். அன்பான இறைவா, அற்புதமான இந்த தருணத்தில் ஒவ்வொரு மக்களை எல்லாம் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்பிக்கையோடு வருகை தந்து பல்வேறு எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகளோட உம்முடைய திருத்தலத்திற்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி அன்னையுடைய பராமரிப்பில், அன்னையுடைய அரவணைப்பில் வருகை தந்திருக்கிற அத்தனை மக்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவா, உம்மை நம்புவோரையும் உம்மை தேடுவோரையும் உம்மை தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் அருளும் வளமும் சக்தியுமாக இருக்கக்கூடிய ஆண்டவா, உம்முடைய கரங்களில் எல்லா மக்களையும் வந்தவர்கள் வர இயலாதவர்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதித்தல். சிறப்பாக மனிதர்கள், மக்கள், குடும்பங்கள், திருமண வாழ்வில் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை
பொருளாதார நெருக்கடி, கடன் தொல்லை, பிள்ளைகளை படிப்பது வைப்பதற்கான நெருக்கடி, வீடு கட்டுவதற்கான நெருக்கடி, சொந்தமாக மாதந்தோறும் வாடகை கட்டுவதற்கான நெருக்கடி, எத்தனையோ கடன் தொல்லைகள், பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்காக எத்தனையோ சூழல்களில் இன்றைக்கு பொருளாதார சுமைகள் குடும்பத்தில் மன நிம்மதியை கெடுக்கின்றன. பொருளாதார நெருக்கடிகள் கணவன் மனைவியிடையே பிரிவுகளையும் பிளவுகளையும் உருவாக்குகின்றன. பொருளாதார சுமைகள் தற்கொலையாக பல்வேறு குடும்பங்களில் மாறுகிறது. ஆகையால ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு அல்லது அதிகமான பேராசைப்பட்டு முழுகக்கூடிய குடும்பங்கள் கூட மத்தியில் போதுமான அளவுக்கு ஒரு புத்தி சிந்தனைகள் இல்லாமல் செய்த தவறுகளுக்காக வருத்தக்கூடிய எத்தனையோ மக்கள் இருப்பார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவரை பலவீனத்தோடு இருக்கக்கூடிய, குற்றம் குறைகளோடு இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்விலே வெளிச்சத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. மனசுக்குள் அவ்வளவு வேதனையோடு நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாலும், குறிப்பாக அருளாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தாலும், எங்கெல்லாம் மனசு உடைந்து போய் மனிதர்கள் சிதைந்து போய் குடும்பங்கள் நிம்மதி இழந்து, குறிப்பாக கடன் தொல்லையால், பண பிரச்சனையினால், வரவு செலவுகளால் மனசுக்குள்ளாக நெருக்கடியோடு வாழக்கூடிய அத்தனை குடும்பங்கள் மேல் நீர் ஆசீர்வதித்தாலும், வாழ வழியை காட்டியாலும், அந்த கடன் தொல்லை பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வழிகளை காட்டியாலும், ஆக எங்கே மூளை முடுக்குகள் எல்லாம் முடங்கி கிடக்கிறார்கள் அங்கெல்லாம் மனிதர்கள் உயிர் பெற அருள் புரியும். ஆண்டவா, எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிற தவறுகள் நாங்கள் தான் செய்தோம், பிரச்சனைகளுக்கு காரணமே நாங்கள் தான், தெரிந்தும் தெரியாமலோ செய்த குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து இங்கே குழும இருக்கிற அத்தனை மக்கள் மேலும் ஞானத்தையும் அருளையும் ஆசிரியும் வழியும் வாழ்வையும் பொழிந்தள்ள வேண்டுகிறோம். நிச்சயமாக வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது போல நிச்சயமாக வாழ்க்கையில் குடும்பத்தில் வழி பிறக்க உம்மிடத்தில் நம்பிக்கையோடு தொடர்ந்து 21 நாட்கள் அந்த சிறப்பு கருத்தாக பொருளாதார நெருக்கடியில் விடுதலை பெற வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து எடுக்கக்கூடிய முயற்சிகளை அனுகூலமாக்கியாலும், முயற்சிகளை ஆசீர்வாதமாக்கியாலும், முன்னெடுப்புகளை ஆசீர்வாதமாக மாற்றியாலும், முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வாதமாற்று குடும்பங்கள் உயிர் பெற, குடும்பங்கள் உறவு பெற, குடும்பங்கள் வாழ்வு பெற, குடும்பங்கள் சக்தி பெற, குடும்பங்கள் நிம்மதி பெற, குடும்பங்களில் உயர்வு பெற, குடும்பங்களில் அருள் ஆசீர் பெற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. கரங்களெல்லாம் நாம் உயர்த்துவோம், எண்ணங்களை எல்லாம் நாம் உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி எண்ணங்களை உயர்த்தி மக்கள் மனசுக்குள்ளாக எத்தனையோ நெருக்கடிகள், கொடுத்த பணம் திரும்பி வராமல், ஏமாந்து விட்டமே, செய்திருக்க கூடாது, செய்து விட்டமே என்ற எண்ணங்களோடு ஏக்கங்களோடு புலம்பக்கூடிய, கண்ணீரோடு கவலையோடு கதறக்கூடிய, பதற்றத்தோடு பயத்தோடு இருக்கக்கூடிய, அடுத்தடுத்து இதை செய்திருக்க கூடாது என்று எண்ணி எண்ணி நாட்கள் எல்லாம் நகர்ந்து இரவும் பகலுமாக புலம்பிக் கொண்டு ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்க எத்தனையோ கணவன், எத்தனையோ மனைவி, எத்தனையோ குடும்ப தலைவர்கள், எத்தனையோ குடும்ப தலைவர்கள் வெற்றின் மத்தியில் ஆண்டவா, ஒரு நாளும் ஒருபோதும் நம்புகின்ற அந்த வாழ்க்கை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர், தலைகுனிய மாட்டீர், தலைகுனிய வெட்கப்பட்டு நாங்கள் போக மாட்டோம் என நம்பிக்கையோடு வந்து இருந்து ஜெபித்து நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு வழி பிறக்கும், வாழ்வு பிறக்கும், அருள் பிறக்கும், ஆசீர் பிறக்கும். எங்கே மூளை முடுக்குகள் எல்லாம் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய, முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய காரணிகளாக எங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் மாற, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உருமாற, எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிக்க யார் யாரெல்லாம் தடைகளாக குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கிறார்கள் அந்த தடைகள் தகத்தெறிந்து உடைத்தெறிந்து பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை வழங்கி மனிதர்கள், மக்கள் புத்திசாலித்தனத்தோட முன்மதியோட மனிதர்கள் மகிழ்வோடு வாழ வழி செய்வீராக. அருளையும் ஆசீர்வாதத்தையும் குடும்ப வாழ்வில் ஆண்டவர்களுக்கு வழங்குவாராக. இறைவன் நிறைவாய் ஆசீர்வாதத்தை புனிதப்படுத்துவாராக. ஆமென். மாண்புயர் கீதத்தை பாடுவோம். Amen.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது ரொம்ப அழகான நிகழ்வு தேரானது நாம் எடுக்கப்படும். இங்கிருந்து அப்படியே சென்று அப்படியே நாம் வருகிறது பாத்திமாவுடைய தேர். ரொம்ப அழகாக இருக்கும். ஆக எல்லோரும் சேர்ந்து நாம் பங்கெடுப்போம். ஆக நாளைக்கு உடைய நிகழ்வு 6:45 மணிக்கு நமக்கு திருப்பலி, பொங்கல் திருவிழா திருப்பலி. திருப்பலியின் முடிவிலே நமக்கு கலை நிகழ்வு, ரொம்ப அழகான 18 ஆட்டங்கள், உறவுகள் உயிர் பெற என்ற சிந்தனையில் சிறப்பு கலை நிகழ்வுகள் நடைபெறும். ரொம்ப அழகாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. 6:45 திருப்பலி, திருப்பலியின் முடிவிலே கலை நிகழ்வுகள். அதை தொடர்ந்து சிறு போட்டிகள் இருக்கும். அனைவரும் எழுந்து நிற்போம். தேரினை ஏந்த அன்போடு அழைக்கின்றேன். அன்னை இடத்தில் சொல்லிவிட்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அன்னை விட இடத்தில் சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று. பாருங்க, அம்மா தேவத்தாய் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்க. எல்லோரும் ஆங்காங்கு வெளியே இருப்பவர்கள் உள்ளாக வாருங்கள். வெளியே இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் உள்ளுக்குள்ளாக வாருங்கள். உதவி பங்கு தந்தை முன்னின்று வழி நடத்த தேரானது நாம் எடுப்போம். நேரடியாக சென்று அப்படியே
பொருளாதார நெருக்கடிந்து விடுதலை தரக்கூடியதாயே, வேண்டும் வரங்களை பொழிகின்றதாயே, மண்ணுக்கு வளமானதாயே, வாழ்வுக்கு நீதியானதாயே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதாயே, குழந்தை வரத்தை பெற்று தரக்கூடியதாயே, நம்புவருக்கெல்லாம் நலமானதாயே, தேடுவருக்கெல்லாம் வளமானதாயே, பஞ்சமின்றி இருப்பவருக்கெல்லாம் சக்தி நிறைந்ததாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான தூய பாத்திமா அன்னையே, அம்மா தாயை கூழ்மை இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து மன நிறைவோடு செல்ல தங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, தங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, தங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, தங்களுடைய வழிகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, தங்களுடைய சோர்வுகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, தங்களுடைய குறைகள், மனக்குறைகள், கேள்விகள், மனச்சோர்வுகள், மன பயங்கள், மன காயங்கள் எல்லாவற்றும் உம்மிடம் ஒப்பு கொடுத்து, அனையே தாயே என்று
உம்மை கதியென்று வாழக்கூடிய அத்தனை மக்கள் மேல் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. அந்த தெய்வத்தாய் நம் பங்கையும் பங்குள்ள அனைத்து குடும்பங்களையும், உங்கள் குடும்பங்கள் எல்லாம், உங்கள் எண்ணத்தை எல்லாம், உங்கள் உள்ளத்தை எல்லாம், உங்கள் வேண்டுதல் எல்லாம் அன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தேவத்தாய், இந்த திரு எண்ணெயெல்லாம் நீர் ஆசீர்வாதத்தை புனிதப்படுத்தலும். இந்த திரு எண்ணெய் நெற்றில் படுகின்ற பொழுதெல்லாம் உடைய வல்லமை, உடைய அருள், உடைய ஆசீர்வாதம் பொழிவதாக ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமென். அப்படியே நாம மாதாவை வைப்போம், ஜெபிப்போம், ஜெபியுங்கள். நாம கொடி மரத்திற்கு நாம் செல்வோம். கொடி இறக்கப்படும். பிறகு உதவி பங்கு தந்தை ஒருபுறம், திருத்தொண்டர் இன்னொரு புறம், பங்கு தந்தை ஒருபுறம் இருந்து எண்ணெய்களை வைப்பார்கள். பாடலை பாடுவோம். மாதா Thank you.